வணக்கம் மக்களே, இன்னைக்கு நியூமராலஜி படி நாள் எப்படி போக போகுது அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நீங்களே எனக்கு வணக்கம் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ஸ்கிரீனை டபுள் டேப் பண்ணுங்க, நான் புரிஞ்சுப்பேன். சரிங்களா? ஓகே, இன்னைக்கு அக்டோபர் 26. இந்த அக்டோபர் 26 அப்படிங்கிறது சிறப்பான நாள்னு யாருக்கும் இல்லைனாலும் கூட நன்றாக இருக்கிறது அப்படின்னா 8 எண்ணில் பிறந்தவர்களுக்கு. சரிங்களா? 8 எண்ணில் பிறந்தவர்களாக இருந்தாலும் கூட இன்னைக்கு எந்த புது காரியங்களும் செய்ய வேண்டாம். சரிங்களா? நீங்க நாள் உங்களுக்கு உண்மையிலே சொல்றேன், நீங்க எதிர்பார்த்த பல விஷயங்கள் நடக்கும், ஸ்மூத்தாகவே போகும். நீங்க யார்கிட்ட என்ன உதவி கேட்கறீங்களோ அந்த உதவி உங்களுக்கு வந்து சேரும். சரிங்களா? இன்னைக்கான நாள் உங்களுக்கு நல்லா இருக்குங்கிறத நான் அதை வச்சுதான் சொல்றேன். ஆனா எந்த புது காரியங்களும் இன்னைக்கு செய்யாதீங்க, தள்ளி போட்டு செய்யலாம் அப்படிங்கிறது தான். அடுத்தது சுமாராக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 9 ஆகிய எண்ணில் பிறந்தவர்கள் நாள் சுமாராக இருக்கிறது. இன்னைக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் வராது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்களா போய் எந்த பஞ்சாயத்திலும் தலையிடாத வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. சரிங்களா? உடல் உபாதைகள் எதுவும் வராம இருக்கிற அளவுக்கு பாத்துக்கோங்க. மற்றபடி நீங்க போய் எந்த பிரச்சனை யாரோட பிரச்சனையும் தலையிடாதீங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க இன்னொருத்தரோட பிரச்சனை தலையிட்டு அதன் மூலமா பிரச்சனை வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர உங்களுக்கான சொந்த பிரச்சனைன்னு ஒண்ணு இன்னைக்கு வராது. பயப்பட வேண்டாம். மோசமான நாள்னு அப்படி யாருக்கும் இல்லை. அது வகையில சந்தோஷம். அப்படி இருந்தாலும் கூட கார்த்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் அலைச்சலான காரியங்களை தவிர்த்து விடவும். புரியுதுங்களா? உங்களுக்கு நியூமராலஜியில் மேற்கொண்டு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். சரிங்களா? நாளை சந்திப்போம்.